எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 25வது பிரவச்சனம். அதுல என்ன சொல்றாருன்னா, அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்கனை போலே. ரொம்ப அருமையான இது. இதுல என்னன்னா, ராமகாதைக்கு போயிடா. அணு யாத்திரை செய்தேனோ, அணுன்றது அடுத்துன்னு அர்த்தம். அணு யாத்திரைனா பின்பற்றி, அவருக்கு பின்னால். அணுக்க தொண்டன்வா. அணுக்க தொண்டன்னா அந்த ராமனுக்கு அவருக்கு நெருங்கிய தொண்டன் அர்த்தம். ராம அனுஜர். ராமானுஜர்ன்றதான் ராமானுஜரோட பேரு. ராமானுஜர் பேர் ராமானுஜன், ராம அனுஜன், ராமருக்கு பின்னால் பிறந்தவன் அப்படின்னு. அப்படின்னா அந்த எந்த ராமர் இல்ல, ராமருக்கு பின்னாடி பிறந்தவன்றது இல்ல, ராமானுஜன் தான். ராமன்றது பலராமனை சொல்றாருங்க. ராம அனுஜன்னா அந்த பலராமனுடைய அதோடைய அனுஜன், அவரை நெருக்கி அவரை தொடர்ந்து பிறந்தவன் அர்த்தம். அவரை தொடர்ந்து பிறந்தவர் கிருஷ்ணன் தானே, அது இல்லை. ராமானுஜர் இது அனந்தாழ்வாரோட அம்சம். ராமானுஜர் அனந்தாழ்வாரோட அம்சம், பலராமன் அனந்தாழ்வாரோட அம்சம். அனந்தாழ்வார அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மூர்க்கமும் கோபமும் இதுவும் ஜாஸ்தியாக இருக்கும். லட்சுமணன் அனந்தாழ்வாரோட அம்சம், ஆதிசேஷனோட அம்சம். பார்த்தீங்கன்னா கோவம் முரட்டுத்தனமும் ஜாஸ்தியாக இருக்கும். பலராமர் அப்படிதான். பலராமன் நிறைய இடத்துல சண்டை போட்டுருவார். அது நீங்கள் மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மகாபாரத கதைகள்ல அதை சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருக்கேன். அந்த இதை அவ்வளோ ஈஸி இல்லை. பலராமர் அடிக்கடி ரொம்ப சீக்கிரம் கோவப்பட்டுருவார், ரொம்ப சீக்கிரம் சண்டை போட்டுருவார், அடிச்சு போட்டுருவார், முரட்டுத்தனம் ஜாஸ்தி. அதே மாதிரி லட்சுமணனுக்கும் உண்டு. ராமர் தான் லட்சுமணனோட அந்த இதை சரி பண்ணுவார், கரெக்ட் பண்ணி அவனை சரி பண்ணுவார். அது மாதிரி இங்க அணு யாத்திரைன்னா, அணுன்னா இப்போ அடுத்து அவரை பின்பற்றுவார்னு அர்த்தம். இதுல ராமானுஜர் ஆதிசேஷனோட அவதாரம் தான். ராமானுஜர் ஒருத்தர் தான் பொறுமையே உருவார்ந்தவர். எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி. அதுல பலராமர் கூட சுமித்திரையை கல்யாணம் பண்ணும்போது, அர்ஜுனன் கல்யாணம் பண்ணும்போது பலராமர் தடுக்கிறார், கூடாதுன்றார். முதல்ல துரியோதனோட பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன்றார். அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் பின்னாடி கதை வரும்போது சொல்றேன் நான். அதெல்லாம் அந்த இதுல வரும், மகாபாரத கதை சொல்லிட்டு இருக்கேன், அதுல வரும். அதுல வரும்போது சொல்றேன். அது மாதிரி பலராமர் மூர்க்கன். அதே மாதிரி ருக்மிணியை எடுத்துட்டு போனப்போ கூட, நீ எப்படி அது மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்த பொண்ணு நீ எப்படி கடத்தின்னு போவ அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்ற, அதுக்காக தான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவ கையில இதை கொடுத்துடுறாரு. அந்த கிருஷ்ண தேரோட்ட சொல்லி ருக்மிணி அனுப்பிடுறாரு. ருக்மிணி தேர ஓட்டின்னு போனதுனால அவ விருப்பத்தோட தான் போறா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா. அதை சொல்றாரு இந்த இடத்துல. அது மாதிரி அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்கன். அணில் அங்கன் அர்த்தம். அதை பிரிச்சுக்கணும். அணிலங்கன்றது அணிலங்கன்றது தனியால் கிடையாது. அணில் போன்ற உருவத்தை உடைய, அணிலின் உருவத்தை உடைய, அணிலுடைய உருவத்தை அங்கமாக கொண்ட அவர் அணில சொல்றாரு. அணிலங்கன் போலே. அணிலங்கன்றது, அணில் என்ன பண்றதா, ராமர் இது கட்டுறார், சேது அணை கட்டுறார். சேது அணை கட்டுறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, நீலன்னு அவ படையில ஒருத்தம். அவன் என்ன பண்றான், பயங்கர விஷமா, தீம்பு ஜாஸ்தி. அந்த ஆஞ்சநேயரோட கும்பலே அந்த தீம்பு ஜாஸ்தி. ஆஞ்சநேயரோட ஃப்ரெண்டு நீலன். இவன் என்ன பண்றாரு, இவெல்லாம் ஆஞ்சநேயர்லாம் அவ கூட விளையாடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, இந்த ரிஷிகளை எல்லாம் ஒம்பிடுக்கிறதா இவ வேலை. இது பண்ணிட்டு இருக்கும்போது, தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவளை போய் கெடுக்கிறது, அந்த நிஷ்டையில இருக்கும்போது அவளை சீட்டுறது, எதையாவது பண்றது, இதெல்லாம் இவாளோட வேலை. இவாளுக்கு பயந்துட்டு என்ன பண்றா, ரிஷிகள்லாம் தண்ணிக்கு அடியில ஒளிஞ்சிட்டு பண்ணலாம். தண்ணிக்கு அடியில அதுக்குள்ள போய் அங்க நிஷ்டையில இருக்கிறது அவளால அதெல்லாம் முடியும். அந்த மாதிரி ஒரு நிஷ்டையை போய் எல்லா விஷயங்களும் பண்றா. இதை நீலன் பாத்துறான். இங்க காணுமா, நீங்கெல்லாம் அங்க போய் இருக்கீங்களா, நான் பாத்துக்கிறேன். இந்த முனிவர் தண்ணிக்குள்ள உட்காந்து இது பண்றாரு, யாகம் பண்றாரு. உள்ள உட்காந்துட்டு அவர் மூச்சை பிடிச்சி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றான், நீலன் இந்த தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு எங்களை ஏமாத்தி நீ போய் உள்ள உட்காந்துட்டு இருக்கியா இருன்ட்டு கல்லை தூக்கி தலை மேல போடுறான். மேல தண்ணி மேல போடுறோம், அந்த கல்லு போய் அவர் மேல படுறது. அவர் மேல பட்ட உடனே அந்த ரிஷிகளுக்கெல்லாம் கோபம் வந்துடுது. கோபம் வந்து என்ன பண்ணுறா, நீ போடுற கல்லெல்லாம் தண்ணியில முதக்கணும், எங்க தலை மேல விழவே கூடாது, எங்க தலை மேல படவே படாது, நீ போடுற கல்லெல்லாம் முதக்கட்டும் மேலேயே, நாங்க தண்ணிக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம், தண்ணிக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள படுற. அவர் அப்ப சாபம் கொடுத்துருவாரு, நீ போடுற கல்லெல்லாம் தண்ணியில, நீ எதை போட்டாலும் தண்ணியில போட்டா முதக்கணும், உள்ள வரக்கூடாதுன்னு. அந்த அந்த தெரிஞ்சு அதை ஆஞ்சநேயர் தெரிஞ்சுட்டு இந்த ராமர் பாலம் கட்டும் போது அதை யூஸ் பண்ணிக்கிறான். எல்லாரும் கல்லை கொண்டு நீலன் கிட்ட கொடுப்பா. நீலன் தூக்கி அதை தண்ணியில போடுவா, தண்ணியில போட்டோன்னா அது முதக்கும்.
இப்படியாக தான் ராமர் பாலம் கட்டிச்சு. ராமர் பாலம் கட்டினது இப்படிதான். நீலன் தான் தூக்கிட்டு வந்து போடுறாரு. ராமன் சொல்லிட்டு போடுவார். போடும்போது நீலனுக்கு ஏற்கனவே சாபம் இருக்கு இல்லையா, அதாவது சோதனையை சாதனை வைக்கிறது, சாபத்தையே இந்த இடத்துல வரமா வைக்கிறார். இதெல்லாம் தான் ஆஞ்சநேயரோட புத்தி கூர்மை. ஆஞ்சநேயர் தான் இந்த ஏற்பாடு பண்றாரு. அங்க போடுறா. இது மாதிரி இவ வந்து கல் போட்டு பாலம் கட்டிட்டு இருக்கும்போது இந்த அணில் கடந்து துடிக்கிறதாம். எல்லாரும் எல்லாம் பண்றா. நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ராமருக்கு, என்னோட சேவைன்றது நான் எதாவது பண்ணணும் இல்லையா அப்படின்னு அணில் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதா. இதெல்லாம் ராமர் பார்த்துட்டு இருக்காரு. ராமர் உட்காந்துட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. இந்த அணில் ஓடுறது எல்லாத்தையும் பாக்குறாரு. அணில் நேரா ஓடுறான். ஓடி போய் அந்த கடல்ல இருக்கிற தண்ணியில நினைச்சுக்கிறதா உடம்பு நினைச்சு நேரா வந்து மணல்ல விழுந்து புரள்றதாம். என்ன மணல்ல விழுந்து புரள்றதுன்னு பார்த்தா அந்த மண்ணை கொண்டு போய் அங்க ஒதுக்குறதாம். வேற அதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாயில இல்ல அதனால பண்ண தூவ எடுக்க முடியாது இல்லையா, அதனால அந்த மணலை கொண்டு போய் அந்த அந்த போட்ட கல்லுக்கு இல்ல கல்ல உதுக்குறதாம். உதுத்து அதுவும் சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கான். இது மாதிரி பொழுது பூரா பண்ணிட்டு இருக்கான். இதை ராமர் பார்த்த உடனே ராமருக்கு வந்து ரொம்ப பரிதாபமாயிடுது. உடனே அந்த அணில கூப்பிட்டு அந்த அணில முதுகுல தடவர, ஐயோ பாவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எனக்காக நீ பண்றியா, நீ எனக்காக சர்வீஸ் பண்றியா, உங்களை எல்லாம் நான் கஷ்டப்படுத்துறேன் முதுகுல தடவர. அதனால அணில் மேல 3 கோடு இருக்கு பாருங்க. நன்னாத்து கேட்டுங்க. அணிலுக்கு முதுகுல கோடு இருக்கிறது வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான், அதுவும் இந்தியால பர்டிகுலரா தமிழ்நாட்டுல தான். வேற எங்க இருக்கிற அணிலுக்கும் அணில் இருக்கும். அணில் இந்த அணிலை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், இல்ல சின்னதா இருக்கும், இதே சைஸ்ல இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இந்த 3 கோடு இருக்காது. எந்த அணில பாத்தீங்கன்னாலும் அதுக்கு 3 கோடு இருக்காது, இந்த கோடு இருக்காது. இது வந்து அணிலுக்கு வந்து ராமர் தடவி கொடுத்ததுனால அந்த ராமர் வந்து அதோட முதுகுல 3 விரலால் தடவுறாராம். அந்த 3 விரல் பதிஞ்ச கோடு தான் இன்னைக்கு இருக்குன்னு நம்ம மரபு சாஸ்திரங்கள்ல சம்பிரதாயத்துல சொல்லிட்டு இருக்கா. ஆக இதைத்தான் அவர் சொல்றார். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா 25வது இதுல அனுயாத்திரை செய்தேனும் அணிலங்கனை போலே, நீ எங்க போறியோ உன் பின்னாடியே வந்துட்டு உனக்காக சர்வீஸ் பண்ணிட்டு அவள பத்த ராம சீதையை தேடினா பாருங்க, அணிலும் தேடித்தான் அதால முடிஞ்ச வரைக்கும். அனுயாத்திரை செய்தேனும் உன்னை தொடர்ந்தே வந்துட்டு இருக்கேன் நான், வந்துட்டே இருந்ததுதான் அந்த அணில். அந்த ராமரை தொடர்ந்தே வந்துட்டு இருந்தா. ராமர் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் வந்துட்டு பழங்களை சாப்பிட்டு ராமருக்கு உதவி பண்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா, எந்தெந்த சான்ஸ் கிடைக்குதோ உதவியா செய்யுது. ராமருக்கு வந்து சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்குறது. ராமரை வந்து ஒரு பாயை எடுத்து போட்டாருன்னா இது போய் லேசாக பிரிச்சு விடும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து அந்த காலத்துல இதெல்லாம் அணில் வந்து ஜனங்கள் கூட சாதாரணமாக நடமாடும், இவ்வளவு பயப்படாது. இதெல்லாம் பார்த்துட்டு ராமர் வந்து இது தனக்கு சர்வீஸ் செய்யறதா நினைக்கல, அதை அங்கதான் பாக்குறாரு. அதோட சர்வீஸ் ஒரு ஃபுல் டே அது இதே வேலையை திருப்பி திருப்பி மணல்ல போறது, கடல்ல போறது, உடம்பு நடத்திக்கிறது, அந்த ஈரத்தோட வந்து மணல்ல புரள்றது, மணல் ஒட்டின உடனே அந்த மணலை கொண்டு போய் அந்த கல்ல உதறிட்டு வருது, உதறிட்ட உடனே அந்த மணல் உழுதுறது, மறுபடியும் வருது, மறுபடியும் வந்து தண்ணியில் நடத்திக்கிறது, மறுபடியும் மண்ணில் போடுறது. இப்படியே ஒரு நாள் பூரா பண்ணிட்டவுடனே எதேச்சா பார்த்து இந்த ராமருக்கு இந்த அணில் தெரியுதுதான். அணில் தெரிஞ்சவொடனே அதை கூப்பிட்டு சொல்லுவாரா, நீ ஏன் இதெல்லாம் பண்ற, எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எங்கேயாவது கல்லுகள் மேலே போட்ட போறான்னு. அப்ப இந்த ராமருடைய காரியத்துல என்னுடைய பங்கும் ஏதாவது கொஞ்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால கல்லுகள் எல்லாம் தூக்கின்னு போக முடியாது வாயால, என்னால வாயில கல் எடுத்துனா என்னால தூக்கின்னு போக முடியாது, அதே மாதிரி கல்லை உருட்டிட்டு போக முடியாது. ஆனா அதனால என்னால முடிஞ்சது நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றதான். அப்ப ராமர் வந்து கருணையே உருவா அதை வந்து தடை கொடுக்குறாங்க முதுகுல. ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பண்ணி கொடுக்குறியா, ரொம்ப சந்தோஷம், எனக்கு நீ எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கியா, எனக்கு நான் அதை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு, என்ன நீ இது பண்ணி விட்ட, பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நீ வந்து உன்னுடைய இது வந்து இருக்கு, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, ஏன்னா அது முதுகுல தடவி கொடுக்குறாரு. அதுதான் அந்த முதுகுல அந்த 3 கோடு இருக்குது அணிலுக்கு. அதைத்தான் இங்க சொல்றான். அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்கனை போல, ஒரு அணில மாதிரியாவது நான் போய் எங்க ராமருக்கு உதவி பண்ணேன்னா, ஏதாவது அது கூட பண்ணலையே. ஏன்னா அந்த திருக்கோவில் பெண் பிள்ளை இவர்கிட்ட சொல்றான், ராமானுஜர்கிட்ட. அது அப்பதான் ராமானுஜர் வந்து இந்த கதையை இவளுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு. அதாவது எல்லா கதையும் எனக்கு நான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பாளவளா, நான்லாம் அதுக்கு ஈடானவளா, இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் எனக்கு வந்து அருகதை உண்டா, யோகிதை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு எல்லா கதையும் சொல்றான். இவ்வளவு தெரிஞ்ச சீடர்களே யாரும் கிடையாது ராமானுஜருக்கு. ராமானுஜரோட சீடர்கள்ல இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச சீடர் யாருமே கிடையாது. யாருமே வடுக நம்பி கூட ராமானுஜருக்கு சர்வீஸ் பண்ணுவாரே ஒழிய இந்த கதைகள்லாம் அவ்வளவு தெரியாது, எம்பாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, இவ்வளவெல்லாம் தெரியாது. ராமானுஜருக்கு இந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்ச அந்த உரங்காவளி தாசர், அந்த தங்கம்மாள், யாருக்குமே தெரியாது. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவ இவதான். இதை அவர் அப்பதான் புரிஞ்சுக்கிறார். நம்ம சரி இன்னும் சொல்லுன்னு வர அவரை அவன் அடுத்தது சொல்றாரு. அடுத்த இதுல பார்ப்போம். தேங்க்யூ.
அணிலங்கன்றது வந்து அணில் அம் கண் அப்படி கூட எடுத்துக்கலாம். அம்முனா அழகிய, கண்கள்னா கண்ணுனா கண்கள், அழகிய கண்களையுடைய அணில்னு அர்த்தம். அணில் அம் கண் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம் அழகிய கண்களையுடைய அணில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ.